ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்லையும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை ஃபீல் பண்ணேன். ஆராதனை நேரத்துல ஆவியில ஒரு காரியத்தை நான் ஃபீல் பண்ணேன். இந்த வர்ற வாரத்துல உங்க வாழ்க்கையில ஏதாவது சில சேலஞ்சஸ் இருக்குது, நீங்க எதிர்நோக்கி இருக்கிற சில சவால்கள் அல்லது எதிர்நோக்கி இருக்கிற சில இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுமே அப்படின்னு உங்க சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா, அல்லது இது பெரிய மலை போல தெரிகிறது, நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு என்ன இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் அதற்கு ஒரு பதிலை உங்களுக்கு தருகிறார். Praise the Lord. ஆமென். ஸோ இன்னைக்கு அதுக்கு ஏத்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு நாங்க தியானித்த அந்த வார்த்தைகள்ல இருந்து லேசா ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு அந்த ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த அந்த 4 பேரை குறித்து ஒரு சின்ன ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு காலையில. ஏன்னா they were able to break the pattern of waiting. எல்லாரும் காத்திருந்து தான் பெறணும் அப்படின்ற சூழ்நிலையில இவங்க 4 பேருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்க திறப்பை உண்டு பண்ணி உடனடியாக பெற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா சில பேட்டர்னை நம்ம ஃபெய்த்தை வச்சு உடைக்க முடியும். அப்படி அவங்க உடைச்சதா என்ன அப்படின்னா, the pattern of waiting, uncertainty. ஒருவேளை அவங்க வெளியதான் நிக்க போறாங்க, அந்த மனுஷனை தூக்கிக்கிட்டே அப்படின்னா எவ்வளவு நேரம் அவனை தூக்கிக்கிட்டே நிக்கணும், எப்ப பிரசங்கம் முடியும், எப்போ அவர் வெளியே வருவாரு, எத்தனை பேருக்கு அவர் ஜெபம் வருவாரு. So it's all delays, programmed delays. அதை உடைக்கும்படிக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனே திறப்பு உண்டாக்கி அந்த மனுஷனை கட்டிலோடு கூட கீழே இறக்கினார்கள். ஸோ உங்க லைஃப்ல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய ஃபெய்த், உங்க விசுவாசம், அந்த விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி தேவன் உங்க வாழ்க்கையில சில பிரேக் த்ரூஸ், சில அதிரடியான கிரியைகளை செய்ய இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த 4 பேருடைய விசுவாசத்தை பத்தி ரொம்ப அழகா இருக்கும். என்ன அப்படின்னா, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன் 19 நினைக்கிறேன், அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க இன்னும் வரல, இயேசு கிறிஸ்துக்கிட்டே இன்னும் வரல. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வேதம் சொல்லுகிறது, அவரிடத்துல இருந்து வல்லமை என்ன செஞ்சான், குணமாக்கத்தக்க வல்லமை வெளிப்பட்டது. 19 நினைக்கிறேன், 19th verse பாருங்க. 19th verse 17th verse, right? Okay, 17th verse. அதுல வாசிக்கலாமா? அத பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆமென். பிரைஸ் காட். இது உள்ள உட்கார்ந்து இருந்தவங்களுக்காக விளங்கின வல்லமை இல்ல, வெளியே வந்துகிட்டு இருக்கான் பாருங்க, லேட் ஆயிடுச்சுன்னு ஓடி வந்துகிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்காக விளங்கின வல்லம் அவனும் வரவே இல்லை. ஸோ நான் ஒரு 4 இது உங்களுக்கு நான் முன்னாடி சொல்றேன். இப்ப நான் ஒரு 4, அது பிரசங்கம் அல்ல, அது எனக்கு உள்ள பிரசங்கத்தை பண்ண முடியலன்னு பரவாயில்ல, நான் அந்த 4 காரியத்தை கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இப்படி இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிற ஜனங்களுக்கு இருக்கிறீங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா, வர்றதுக்கு முன்னாடியே இவங்க ஃபெய்த் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்க இன்னும் வரல, ஆனா வர்றதுக்கு முன்னாடி, இவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அவருக்குள்ள வல்லமை வெளிப்பட தொடங்கி விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க தேவ பிரசன்னத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் ரெடியா இருக்கிறார். அவர் எப்படி ரெடியா இருக்கிறார்? ஏன்னா அவருக்குள்ள அந்த சுகமளிக்கும் வல்லமை வேலை பார்க்க ஆரம்பிச்சு. அவருக்கு நல்லா தெரியும், உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கானே, ஃபுல்லா இடத்துல ஆக்குப்பை பண்ணி உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்காக இல்ல,
இன்னும் வராத, these guys are not even included, they are not even numbered, they haven't reached yet, but still the power was began to manifest. நான் விசுவாசிக்கிறேன், அவ்விதமான விசுவாசத்தை உங்களுக்கு ஆண்டவர் தர போறாரு. Praise the Lord. Amen. Even before you go to any place, the power will begin to manifest. Hallelujah. Hallelujah. நீங்க போறதுக்கு முன்னாடி, நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே and the power of God will begin to manifest. Praise God. குறிப்பா ஊழியத்தில் இருக்கவங்களுக்காக சொல்றேன். Amen. Next time when you go to a place, before you reach there, you will be witnessing the power of God manifesting. Hallelujah. தேவனுடைய வல்லமை செயல்பட தொடங்கிருச்சு. சோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவளுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவளுடைய விசுவாசம் அவளுக்குள்ள ஒரு பேச்சை ஏற்படுத்தினது. Bible says she began to speak to herself. தனக்குள்ளே அவள் பேசத் தொடங்கினாள். அந்த விசுவாசம் அவளை பேச வச்சுச்சு. அவ என்ன செய்யணுமோ அத அவளுக்குள்ள, அந்த பேச்சை அவளுக்குள் பிறப்பித்தது. அவ சொல்ல ஆரம்பிச்சா, நாம் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாவே, நாம் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாக்குவே. So faith started a conversation within her, and then it moved her towards Jesus. கிறிஸ்து இயேசுவுக்கு நேர அந்த விசுவாசம் அவளை நகர்த்த ஆரம்பித்தது. அவர் போயிட்டே இருக்கிறார். முதல்ல சொன்னது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது, தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. Praise the Lord. Hallelujah. So வர்றதுக்கு முன்னாடியே, அதுக்கப்புறம் வந்து பின்னாடியே, தொட்ட உடனே. இன்னொரு மனுஷனை பற்றி யோவான் 4ஆம் அதிகாரம் கடைசியில சொல்லியிருக்கு. அந்த மனுஷன் வந்தான், ஆண்டவர்ட்ட இருந்து வார்த்தையை பெற்றான். அவன் போறதுக்குள்ள அற்புதம் நடந்தது. Before he could reach his house, the word was so powerful, and the word was able to overtake him and did the miracle. The power of God was instant. தேவனுடைய வல்லமை உடனடியாக அவனை முந்தி சென்று அந்த குமாரனுக்கு சுகத்தை கொடுத்தது. Praise the Lord. Hallelujah. So வர்றதுக்கு முன்னாடியே, வந்து பின்னாடி போய் தொட்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அங்க போய் சேரதுக்கு முன்னாடி, இப்படி 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 4வது அவனு சொல்லலாம்னா, 4 நாள் கழிச்சு வல்லமை வெளிப்பட்டது. Praise the Lord. Amen. So it is either way. நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே வெளிப்பட்டிருக்கலாம், அல்லது இப்ப வந்த பிறகு தொட்டனால வெளிப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்க திரும்பமா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போறதுக்குள்ள இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்க, அவங்க வார்த்தை அனுப்பினார். அவர் அந்த வார்த்தை அனுப்பினார். There seemed to be a delay. அவனுக்கு சரியாயிரும்பா, நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்படிதான் சொல்றாரு. முதல்ல ஆண்டவரே, நீ நேசிக்கிற ஒருத்தன் சுகவீனமா இருக்கிறான்னு சொல்லும் போதே அவர் சொல்லிட்டாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்ன்னு சொல்லுப்பா அப்படின்ட்டாரு. சொல்லியாச்சு. They were holding to that word, but it seemed that it didn't work, because the delay is a real delay. The brother is dead. அதை தாண்டியும் அவரால் அற்புதம் செய்ய முடியும்னு அன்னைக்கு இயேசு செய்தார். Praise the Lord. Amen. So உங்க faith நிச்சயமா will be honored. In this season உங்க விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். Amen. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே சில கிரியைகள் நடக்க ஆரம்பிக்குது.
நீங்க தொட்ட பிறகு சில காரியங்கள் நடக்குது, நீங்க திரும்பி போகும்போது சில காரியம் நடக்குது. 4 நாள் கழிச்சு அல்லேலூயா நீங்களே மறந்துட்டாலும் அவர் சொன்ன வார்த்தையை நினைத்து அவர் அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம என்ன வாசிக்க போறோம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம். அதுல 22 24 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். உபாகமத்துல 33 அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்பிராயிமின் 10,000களும் மனாசேயின் 1000களுமானவைகள் என்றான். ஆமென். பிரைஸ் காட். இந்த 2 வேத பகுதிகளும் யோசேப்புக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்கள். யோசேப்புக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் மெசேஜஸ், அதுல என்ன கொடுத்தோம் அப்படின்னா யோசேப்பின் அடையாளம், அப்புறம் யோசேப்பின் ஆசீர்வாதம், யோசேப்பின் அலங்காரம், இப்படி நம்ம வாசிச்சோம். இந்த மாதிரி தலைப்புல செய்தி கொடுத்திருக்கிறேன் நான். ஒரு சீரீஸ் ஆஃப் இது 3 வாரங்கள் தொடர்ந்து. அப்போ அதுல ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு உள்ள வேர்டை நான் ஷேர் பண்ணேன். இந்த முதல் பகுதியிலிருந்து நான் ஷேர் பண்ணேன். இதுல நீங்க வாசிங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது blessing of the father, it is so prophetical. அப்பா எல்லாரையும் வரிசைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறாரு. பின்னாடி உபாகமத்துல ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறான். இந்த 2 பேரும் ஆசீர்வாதத்துல ஒரு காரியத்தை ஒரே மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சகோதரரில் விசேஷித்தவன், தன் சகோதரரில் விசேஷித்தவன். Praise the Lord. இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தை கேட்கிறீங்கன்னா you are very very privileged, because ஆண்டவர் சொல்றாரு, இந்நாட்களில் உன்னை விசேஷித்தவனாக அவர் மாற்ற போகிறார். You will definitely feel that you are blessed in a very unique way. நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை மறுபடியும் 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 அவர் உணர்த்தும்படிக்க விரும்புகிறார். மோசே சொல்லும் போது சொல்லுகிறார், முச்சடியில் எழுந்தருளினவருடைய தயை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும், மோசேக்கு தெரியும், அந்த முச்சடியில் எழுந்தருளினவருடைய தயை மட்டும் கிடைக்கலனா மோசே சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கவே முடியாது. வேதத்தில் அவன் யாரென்றே தெரிந்திருக்காது.
There was a point when he was totally exhausted and totally gone, totally out of picture. அற்புத விதமா தேவன் என்ன சாக கிடந்த என்ன நைல் நதியோடு போக வேண்டிய என்ன ஆண்டவர் மீட்டு அற்புத விதமா ரைஸ் பண்ணி எங்கிருந்து சட்டம் வந்ததோ அங்கிருந்து சகாயம் பிறக்க செய்து இவ்வளவு பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்துகிற இடையில நான் இப்படி அடையாளம் தெரியாத இடத்துல எத்ரோவின் ஆடுகளை மாமனின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு விதமாய் அலைந்து கொண்டிருக்கிறனே என்கின்ற சூழ்நிலையில முடிவடைந்து போன நிலைமையில எவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல முச்சடியில் எழுந்தருளினவருடைய தயை சகலவற்றையும் திரும்பமாய் எழுதினது. Praise the Lord. I strongly believe in the grace, in the mercy, இந்த தயவு உங்க மேல வருது அப்படின்னா God is going to rewrite something over you. உங்க வாழ்க்கையின் சில புதிய அத்தியாயங்களை தேவன் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அதுதான் நடந்தது. He is strangely in a foreign land. வேற எங்கேயோ போயிட்டான். அவனுடைய சொப்பனத்துக்கும் அவனுக்கும் இப்பொழுது சம்பந்தமே இல்லை என்று அவன் நினைக்கிறான். யோசிச்சு பாருங்க, யாக்கோபு அந்த சொப்பனத்தெல்லாம் கேட்டுக்கிறானே, யோசேப்பு சொன்ன சொப்பனத்தெல்லாம் கேட்டுக்கிறான். யாக்கோபு நினைச்சிருப்பான், அவ்வளவுதானப்பா முடிஞ்சு போச்சு, இனி என்ன, அந்த வாக்கு தத்துவத்தினால் என்ன பிரயோஜனம், என் குமாரனே இல்லையே. ஆனா முச்சடியில் எழுந்தருளினவருடைய தயை அவனை விசேஷப்படுத்தினது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகளை நானே நிறைவேற்றுவேன். முச்சடியில் எழுந்தருளினவருடைய தயை உண்மையிலே வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சோ இந்த ரெண்டு சம்பவத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதாவது யோசேப்பின் கொடிகள், அப்புறம் யோசேப்பின் அம்புகள், அப்புறம் உபாகமத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பின் கொம்புகள். இப்படி வச்சே நான் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், சரியா? சோ என்ன இது ப்ராஃபட்டிக்கா இருக்கு அப்படின்னா, he is speaking about the descendants of Joseph. அந்த கொடிகள், யோசேப்பு அவருடைய கொடிகள் எப்படி இருக்குமா, சுவரின் மேல் படரும். அதுல ஒரு ப்ராஃபட்டிக் விஷயத்தை கவனிக்கணும். ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இதுல அந்த ஆதியாகமம் 49க்கு வாங்கல, அந்த 49ல இங்க அதாவது 22ஆம் வசனத்தை பொறுத்த வரைக்கும் சுவர் என்னும் ஒரு தடை இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 23ஆம் வசனத்துல ஒரு பகை இருக்கிறது, அப்படிதானே? தடையும் இருக்கிறது, பகையும் இருக்கிறது. ஆனா இந்த தயை என்ன பண்ணுது, எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ சில தடை இருக்கிறது, ஏதோ சில பகையும் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, என்னுடைய தயவு இதுக்கெல்லாம் மேற்பட்டதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போ கொடிகள், அப்புறம் அம்புகள், கொம்புகள், இதெல்லாமே யாரை குறிக்குதுன்னா descendants of Joseph. நீங்க அப்படியே ஜாஷுவாக்கு போங்க, புக் ஆஃப் ஜாஷுவா. அந்த புக் ஆஃப் ஜாஷுவால 17ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஏன்னா இந்த யோசேப்புடைய வம்சம்னு சொல்றது பாத்தீங்கன்னா 2 கோத்திரமா இருக்கு, எப்ராயிம் மனாசே. 2 கோத்திரமா இருந்தாலும் யோசேப்புக்கு ஒரு பங்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது முன்னாடி, சரியா? அதனால இந்த 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய 14ல இருந்து வாங்க தம்பி, 14ல இருந்து வாங்க, 14 வாங்க, வாசிங்க. யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால்
நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள். ம். அதற்கு யோசுவா, நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராயிம் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் பெர்சியர் ரெப்பாயிமியர் குடியிருக்கிற காட்டு தேசத்திற்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்றான். ஆ. அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, பள்ளத்தாக்கு நாட்டில் இருக்கிற பெத்செயானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா கானானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள். ம். யோசுவா 17. யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்பிராயிமியரும் மனாசேயரும் நோக்கி, நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள், உங்களுக்கு மகா பராக்கிரமம் உண்டு. ஒரு பங்கு மாத்திரமல்ல, மலை தேசமும் உங்களுடையதாகும். அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள். அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதா இருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்துவீர்கள் என்றார். ஆமென். பிரைஸ் காட். என்ன கிளியரா இருக்கு பாத்தீங்களா? சரி, இதுதான், இதுக்குத்தான் நீங்க உங்க பிள்ளைங்களை பிளஸ் பண்ணணும்னு சொல்றது. ஓகே, இந்த the blessing that was upon them has now configured them to be a bunch of warriors. துரத்தக்கூடியவர்களாய், விரட்டக்கூடியவர்களாய் அவர்களை வடிவமைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்னது? ஒரு ஆசீர்வாதம். என்ன சொல்றான் இவன்? கேட்கிறாங்க, ஒரு பங்கு எப்படியா கொடுக்கலாம் எங்களுக்கு? நாங்க மனாசே எப்ராயிம் என்று 2 கோத்திரத்தார் இருக்கிறோமே, எங்களுக்கு எப்படி ஒரு பங்கு கொடுக்கலாம்? அப்ப யோசுவா சொல்றாரு, ஒரு பங்கு மட்டும் இல்லப்பா, காடெல்லாம் வெட்டி துரத்துங்க, ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, முட்டி துரத்துங்க. உங்களுக்கு அவ்வளவு பலன் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இருப்புரதங்கள் இருந்தாலும் நீங்கள், கானானியருக்கு இருப்புரதங்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா. சோ நான் 3 காரியங்களை நான் இந்த ராத்திரி உங்களுக்கு வைக்கிறேன். நம்பர் 1, இது யாருக்குன்னா டிசெண்டன்ஸ் ஆஃப் ஜோசப். டிசெண்டன்ஸ் ஆஃப் ஜோசப். பிரைஸ் காட். ஆமென். அப்ப நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஜோசப் டைப் ஆஃப் ஜீசஸ். பிரைஸ் காட். அதனால உங்களுக்கு எனக்கும் அதுல கனெக்ஷன் இருக்கு. நம்பர் 1 என்ன அப்படின்னா, கொடிகள் அப்படின்னு வரும் பொழுது அது தடைகளை தாண்டி படர்ந்து செல்லும். You will become unlimited. No obstacles can stop you. உங்களை ஒரு காரியமும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை இந்த கொடி என்று சொல்வது பலட்சயப்பட்ட பலவீனமான ஒன்னாத்தான் இருக்கலாம். சுவர் என்பது கச்சுவர், மதில். ஆனாலும் இந்த கொடிகள் அந்த அந்த சுவரின் மேல் படரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் சொல்றேன், உங்களை ஒண்ணுமே ஒளித்து வைக்க முடியாது, ஒன்றுமே உங்களை மறைத்து வைக்க முடியாது. Nothing can limit you. ஒன்றும் உங்களை மட்டுப்படுத்த முடியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நீங்கள் அன்லிமிட்டடாக வளருவீர்கள். 2வது, அம்புகள். யோசேப்பு அவனுடைய வில் உறுதியாய் நின்றபடினாலே, அந்த ஒரு மனுஷனுடைய உத்தமத்தின் நிமித்தமாக அவனில் நாமேற்றப்பட்டு தொடுக்கப்பட்ட அம்புகள், அவனுடைய சந்ததிகள், பிள்ளைகள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க தெரியுமா? இலக்கை அடைவர்களாய் இருக்கிறார்கள். So you will reach your target. You will reach your target. Wherever God wants you to reach your destiny, you will reach it because of Joseph. ஒரு யோசேப்பு உத்தமனா இருந்தபடினாலே கோஷேன் என்னும் சுதந்திர வீதம் அவனுக்கு கிடைத்தது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய விசுவாசத்தின் உத்தமம், உங்களுடைய கீழ்ப்படிதல், அது நிமித்தமாய் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் இலக்கை அடைவலாய் இருப்பார்கள். நம்முடைய யோசேப்புடைய வில் என்று நம்ம சொல்றது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக அப்படி ஒரு வில் போல வளைந்து கொடுத்து
தம்மை அர்ப்பணித்து தாழ்த்தினபடினால், அதாவது மரணப்பரியந்தம், சிலுவையின் மரணப்பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று எழுதியிருக்கிறதே, அவருடைய அர்ப்பணிப்பின் நிமித்தமாய், அவருடைய உத்தமத்தின் நிமித்தமாய், அவரிலிருந்து புறப்படுகிற அம்புகளாகிய நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்குகளை சரியாக சென்று அடைவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அது உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு ப்ராமிஸ் டெஸ்டினியா இருக்கலாம், இல்ல நீங்க ரீச் பண்ண வேண்டிய ஒரு டார்கெட்டா இருக்கலாம். ப்ராஃபட்டிக்கா நான் சொல்றேன், யூ வில் டெஃபினெட்லி ரீச், யூ வில் டெஃபினெட்லி அக்கம்ப்ளிஷ். பிரைஸ் காட். ஆமென். நிச்சயமாகவே தேவன் உங்களை கொண்டு எந்தெந்த இலக்குகளை நீங்கள் அடைய வேண்டுமோ அதை அடைவீங்க. Hallelujah. Praise the Lord. You are designed to be victorious. You are designed to be victorious, and you will certainly reach the goal. Praise God. மூணாவது, கொம்புகள். அது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் அதனால நீங்கள் முட்டி துரத்துவீர்கள். You will definitely expand. Praise the Lord. ஆமென். உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அது கொடுக்கப்பட்டிருக்கிற, அது கொஞ்சமா தான் இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க சொல்லலாம், எனக்கு இது பத்தலையே. அவங்க சொன்னாங்க பாருங்க, மலைகள் எங்களுக்கு போதாதுன்னு சொன்னாங்க. மலைகள் எங்களுக்கு போதாது. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நம்மள யோசிச்சு பாருங்க, ஒரு மலையை கூட நம்ம கேட்கல ஆண்டவர்கிட்ட. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு மலையெல்லாம் பத்தாதுங்கிறாங்க. நம்ம ஒரு மலையை கூட நம்ம கேட்கல. அதனால எல்லா மலையும் யாரெல்லாமோ எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? நம்ம கேட்டிருந்திருக்கலாம், 2-3 மலையாவது கேட்டிருக்கலாம், கேட்காம விட்டுப்பட்டோம். ஆனா இவங்க சொல்றாங்க எங்களுக்கு மலைகள் போதாது அப்படிங்கிறாங்க. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் அதற்கு அவர்களுக்கு ஒரு ஆவியின் பலத்தை கொடுத்திருக்கிறார். கொம்புகள் என்று சொல்லும் பொழுது பவர், ஸ்ட்ரெங்த். We have received that power and strength through the Holy Spirit, through the anointing. And use that anointing, and you can definitely, enhance what is already given to you. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற எல்லாமே அது பெருகக்கூடியதுதான். பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் இப்படி கேட்கிறேன், 5 அப்பமும் 2 மீனும் யார் கொடுத்தது? ஒரு சிலர் சொல்லலாம், அவங்க அம்மாவா இருக்கும் பாஸ்டர். அவங்க அம்மாவா ஆட்டுக்குட்டியோ? கொடுத்தது யாருன்னா ஆண்டவர் தான் இல்லையா? அப்படிதானே? without give us our daily bread ன்னு சொல்றோமே, அப்ப அந்த டெய்லி பிரெட் எங்க இருந்து வருது? ஆண்டவர்ட்ட தான் வருது. So this boy is holding 5 loaves of bread and 2 fishes. It's already given by God. தேவனால் கொடுக்கப்பட்டது, தேவன் கொடுத்துட்டாரு. அது maybe it looks like an end result, but God is able to multiply that which he has already given. கொடுக்கப்பட்டது, ஆமா இதுதான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா உனக்கு ஒரு அனாயிண்டிங் இருக்கு. அந்த அனாயிண்டிங் வச்சு இந்த ஒரு ஆள் சாப்பிட்றதையே 5000 பேர் சாப்பிட்ற மாதிரி மாற்ற முடியும். ஜீசஸ் did that. இயேசு அதை அப்படியே செய்தார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு அந்த அபிஷேகம் இருக்கிறது, அந்த கொம்புகள், அந்த அபிஷேகம் இருக்கிறபடினால உனக்கு அருளப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் அதை வேண்டான்னு சொல்லாதே. இதற்கு வேணாம், இதுக்கு பதில் அதை கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். காலேபுடைய குமாரத்தி ரொம்ப அழகா கேட்டா, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை. அப்ப கேட்டா, செழிப்பான நிலத்தையும் தாரும். You have already given me something. I don't want to trade in that with you, but I want to have it, but I want more. அவ கேட்டது அப்படியே கிடைச்சிச்சு. Praise the Lord. Amen. So இதுதான் இன்னைக்கு உபதேசமா நான் சொல்றேன். ஆனா இந்த முதல் பகுதியிலிருந்து ஜோசப் வச்சு 3 காரியங்கள் சொல்றேன். ஏன்னா ஜோசப் ஜீசஸும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம், ஸ்டடி பண்ணிக்கலாம், பேரலல், சிமிலர் நிறைய இருக்கு, டைப்ஸ் சொல்லலாம். சொல்லலாம் 3 காரியங்கள் யோசேப்பு பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு செடி, அவன் கனிதரும் அவன் செடி என்று எழுதியிருக்கிறது. 2வது மேய்ப்பன் என்று எழுதியிருக்கிறது. 3வது கண்மலை என்று எழுதியிருக்கிறது. சோ நான் கனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அதாவது யோசேப்பு கனிதரும் செடி, அந்த செடின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு கம்பேர் பண்றதுக்கு ஜீசஸை பத்தி ஜான் 15 என்ன போட்டிருக்கு?
யோவான் 15 அதுல 1 வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நீங்கள் கொடிகள் இருக்கும், அப்படித்தானே? கரெக்டா? சரி. அப்போ நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு திராட்சை செடியாக இருக்கிறபடினால் நீங்களும் நானும் கனி கொடுப்போம். Praise God. Amen. So fruitful ஆ இருப்பீங்க. That's a blessing. இது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு வாக்குத்தத்தம். கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு இணைந்திருக்கிறபடினால் நீங்கள் நிச்சயமாக கனி கொடுப்பீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் அவரிலே நிலைத்திருக்கிறபடினால் அவரும் உங்களிலே நிலைத்திருப்பார். சோ முதலாவது பாயிண்ட் வந்து, யோசேப்பு கனிதரும் செடி, இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நாம் கொடிகள். எனவே நம்பர் 1, நாம் கனி கொடுப்போம். நீங்கள் கனி கொடுப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இரண்டாவது, யோசேப்பை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் மெய்ப்பன், அப்படிதானே? அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலை கண்மலையுமானான். மெய்ப்பன். நான் என்ன கேட்கிறேன், யோசேப்பு வந்து மெய்ப்பனா இல்லனா அதிபதியா? இந்த 11 சகோதரர்களும் வந்து அப்பாட்ட என்ன சொன்னாங்கன்னா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான். அப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு, அவன் அதிபதியா அவன் மெய்ப்பனா? எகிப்தை பொறுத்த வரைக்கும் அவன் அதிபதி. பார்வோனை பொறுத்த வரைக்கும் அவன் அதிபதி. ஆனா வேதம் அவனை எப்படி அடையாளப்படுத்துகிறது? அவன் மெய்ப்பன். Praise the Lord. ஒரு சின்ன தாட். What is your identity when it comes to the kingdom of God? உலகத்தில் நீங்க இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பெரிய ஊழியக்காரனா கூட இருக்கலாம். But what is your identity when it comes to the kingdom of God? தேவன் உங்களை எவ்விதமாக உங்களை அழைக்க விரும்புகிறார். Praise the Lord. Amen. இதே காரியத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க நேர ஏசாயா 44ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அந்த 44ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை வாசிங்க. கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆமென். ஹல்லேலூயா. மெய்ப்பன். எதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்றாரு ஆண்டவர்? கோரேசே சொல்லுகிற பாருங்க, மெய்ப்பன். ஏன்னா எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான். சோ என்ன சொல்ல வர்றாருன்னா, you are a trendsetter. You are the one who will lead. மெய்ப்பன்னா எப்படின்னா முன்னாடி போகணும். அன்று சொல்ற, நீதான்ப்பா முன்னாடி போவ, நீ முன்னாடி போவ. சோ நான் ரெண்டாவது ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள்ள அவர் உங்களுக்கு மெய்ப்பரா இருக்கிறபடினால நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், நீங்கள் காக்கப்படுவீர்கள். முதலாவது நீங்க கனி கொடுப்பீங்க, ரெண்டாவது நீங்க காக்கப்படுவீங்க. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களுடைய மேய்ப்பராக இருந்தால் நீங்கள் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அல்லேலூயா. யோசேப்பு அந்த இடத்துல ஜீசஸ் வச்சு பார்க்கிறோம். அவர் உங்களுடைய மேய்ப்பரா இருக்கிறதுனால நீங்க முதன்மையா நடந்து போறீங்க. ஜீவரட்சனை உண்டாகும்படிக்கு அவர் யோசேப்பை முன்னே அனுப்பினார், முன்னாடி போனார். ஆண்டவர் உங்களை உங்க குடும்பத்துல முன்னாடி போகிற ஆளா வச்சிருக்கிறாரு.
Praise the Lord. ஆமென். இயேசு திராட்சை செடி, எனவே நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இயேசு மேய்ப்பன், எனவே நீங்கள் காக்கப்படுவீர்கள். Praise the Lord. எந்த அளவுக்கு கேரண்டினா, இந்த மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுப்பார், கொடுத்திருக்கிறார். கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கல, கொடுத்துட்டாரு. அதனால நீங்கள் எல்லா விதத்திலும் நீங்கள் காக்கப்படுவீர்கள். Praise the Lord. அல்லேலூயா. உங்களுடைய போக்கு வரத்து பிரயாணங்கள் எல்லாம் காக்கப்படும். ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பரா இருக்கிறதுனால நம்மேல் அவர் கண்ணோக்கமா இருந்து, சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் அவைகளின் வாய்களுக்கு நம்மை தப்புவித்து நம்மை பத்திரப்படுத்தி பாதுகாக்கும் தேவனாய் மெய்ப்பனாய் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மூணாவதாக இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கன்மலை. கன்மலை புதிய ஏற்பாட்டுல பவுல் சொல்றாரு, அந்த ஞான கன்மலை கிறிஸ்துவே. சோ நான் 2 காரியம் சொல்ல போறேன். கன்மலை, அந்த கன்மலை அவர்கள் கூட சென்றது அப்படின்னு போட்டிருக்கிறாரு. சோ ஒரு இடத்துல நிற்கின்ற அந்த கன்மலை கூடவே போகுது. நீங்கள் கனி கொடுப்பீர்கள், நீங்கள் காக்கப்படுவீர்கள். மூணாவது, அவர் உங்களோடு கூடவே இருக்கிறதுனால நீங்கள் கனமடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிச்சயமான செய்யுமா, நிற்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அது உறுதியா நிற்கும். சோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3 காரியங்கள் தீர்க்க தரிசனமாக இந்த நாட்களிலே நீங்கள் கனி கொடுப்பீர்கள். You are designed to be fruitful, to multiply, to increase. இரண்டாவது, you will be protected. நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். மூன்றாவது, நீங்கள் கனம் அடைவீர்கள். You will be honored. Praise the Lord. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் 4 நாள் கழிச்சு அற்புதம் நடக்கிற விசுவாசமா இருக்கக்கூடாது. நான் திரும்ப போகும்போது போற வழியில இருக்கிற விசுவாசமா இருக்கக்கூடாது. நான் போய் தொட்ட பிறகு நடக்கிற விசுவாசமா இருக்கக்கூடாது. நான் வர்றதுக்கு முன்னாடியே உம்மிடத்தில் இருந்து அந்த மேனிஃபெஸ்டிங் பவர் அது வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு வேண்டும். அந்த விசுவாசத்திலே நான் செயல்பட்டு I must be able to break the patterns of waiting, patterns of failures, patterns of uncertainty and defeat. Praise the Lord. விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எந்த இலக்குகளா இருந்தாலும், நிர்ணயிக்கப்பட்ட எந்த இலக்குகளா இருந்தாலும், அதை சொன்ன மனுஷனுக்கு அது கஷ்டமா கடினமா தெரிஞ்சாலும் நீங்கள் அதை எளிதா அடைவீர்கள். Whatever challenges that are there before you, I want to tell you, God is upgrading your faith, increasing your faith, and you will move mountains. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிறைய விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கிறது. அப்படியே சோமரலாம். பரலோக தேவனே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைங்களை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் அவர்களுக்காய் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க, நேர்த்தியான இடங்களில் உனக்கு பங்கு கிடைக்கும், சிறப்பான சுதந்திரம் உனக்கு உண்டாகும். ஆண்டவரே, சில லெட்டர்ஸ் நான் பார்க்கிறேன். அந்த லெட்டர்ஸ் ஒரு தனிநபரை மட்டும் உயர்த்துறதுக்கு லெட்டரா இருக்கு. இது மாதிரி இந்த கம்பெனில ப்ரொவிஷனே கிடையாது. ஆனா this is just for you. It is tailor made for you. Thank you, Holy Spirit. ஆண்டவரே, கர்த்தர் மகிமைப்படும் நாட்களின் நாட்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உமது வருகை சமீபமாக இருக்கிறபடினால் ஆண்டவரே, நாங்கள் எவ்விதத்திலும் ஆண்டவரே உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களாய், ஆண்டவரே, கொடியானது செடியிலே நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதே. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கீங்களே, அதை நம்பி இன்னுமை சார்ந்து வாழும்படி கிருபை செய்யுங்கப்பா.
நாங்கள் மெய்ப்பனுடைய கைக்குள்ளான ஆடுகளாய் எப்பொழுதும் இருக்கும்படி உதவி செய்யுங்க. ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவின் ஆண்டவரை ஜீவ தண்ணீரை மாத்திரம் சார்ந்து கொள்கிறவர்களாய் நாங்கள் இருக்கும்படி அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இரவிலும் இந்த வார்த்தைகள் முழு நிச்சயத்தோடும் அனுப்பப்பட்டிருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகள் கனி கொடுப்பார்களாக. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை காத்து கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் கனமடையும்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளிலும் உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, கீழ்ப்படுதலினால் உண்டாகும் கனமும் மேன்மையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உரியதாகட்டும். தகப்பனே, கர்த்தர் மகிமைப்படும்படி செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை எங்கள் மேல் தெளித்து ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். தீமைகள் வராதபடி, வந்தாலும் அது எங்களை வாரிக்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, உமது மகிமை வெளியரங்கமாகும்படி செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள் சொல்லிக் கொள்வார்களாக. நீர் மகிமைப்படும்படி செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். ஆண்டவரே, இந்த வேர்டை திரும்பவுமா கேட்கிறவங்க, போஸ்ட் லைவ்ல கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர்களுக்கும் ஊழியம் செய்வீராக என்று செபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கிடைந்தும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.